Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa'a واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற போது இந்த உலகத்துக்கு நானும் நீங்களும் பிறப்பதற்கு முதல் என்னுடைய இறப்பையும் உங்களுடைய இறப்பையும் தீர்மானித்ததன் பிற்பாடுதான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் பிறக்கச் செய்திருக்கிறான். நானும் நீங்களும் தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 42வது நாள் அல்லது 45வது நாள் அல்லது 43வது நாள், இப்படி பல ஹதீதுகள் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 42 அல்லது 43 அல்லது 45வது நாட்கள் பிந்தியதற்கு பிறகு தாயுடைய கருவறைக்குள் நானும் நீங்களும் சிசுவாக ஒட்டி கொண்டிருந்த அந்த நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பஅஸல்லாஹு மலக்கன், அல்லாஹு தஆலா தாயுடைய கருவறைக்குள் ஒரு ஏட்டோடு வானவரை அல்லாஹு தஆலா தாயுடைய கருவறைக்குள் அனுப்புகிறான். அப்ப நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறதுக்கு முதல் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற போது ஒவ்வொரு தாய்மையையும் அடைகின்ற அந்த பெண்ணுடைய கருவறைக்குள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களை அனுப்பி நானும் நீங்களும் தாயுடைய கருவறையில் இருந்த நேரம் என்னுடைய உங்களுடைய வாழ்நாள், என்னுடைய உங்களுடைய உணவு, இது அத்துணையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதியதன் பிற்பாடுதான்
இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிறக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த வானவர் தாயுடைய கருவறைக்குள் வந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த பிள்ளை ஆரோக்கியமான பிள்ளையாக பிறக்க வேண்டுமா, அல்லது ஆரோக்கியம் இல்லாத பிள்ளையாக, அங்கவீனமாக அல்லது குருடாக, செவிடாக, கால் ஏலாத, கை ஏலாத பிள்ளையாக பிறக்க வேண்டுமா என்று அல்லாஹ்விடத்தில் வானவர் கேட்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை எப்படி பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதை அல்லாஹு தஆலா அந்த வானவருக்கு ஏவுகிறான். அந்த வானவர் அந்த நேரத்தில் அந்த பிள்ளை ஆரோக்கியமானது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருமாக இருந்தால் ஆரோக்கியமான பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அந்த பிள்ளை அங்கவீனமான பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளை அங்கவீனம் உள்ள பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அந்த வானவர் எழுதுகிறார். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வந்து பிறப்பதற்கு முதல் தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற போது வானவர் வந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், இவர் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வார், இவருடைய அஜல் என்ன என்பதை கேட்கிறார். 30 வயதா, 40 வயதா, 50 வயதா, 60 வயதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அவன் வாழ வேண்டும் என்று அவன் நாடுகிறானோ அந்த கால வரையறையை அல்லாஹு தஆலா வானவர்களிடத்தில் சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த வானவர் நானும் நீங்களும் இந்த மண்ணுக்கு மேலே பிறப்பதற்கு முன்னர் அந்த வயிற்றுக்குள் வைத்து என்னுடைய வாழ்நாளும் உங்களுடைய வாழ்நாளும் எழுதப்பட்டதன் பிற்பாடுதான் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் என்று சொல்லுகிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படியும் பிறக்கலாம், எப்படியான நிலைமையிலும் பிறக்கலாம், யாருக்கும் பிறக்கலாம். ஆனால் அவனுடைய இறப்பு என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. அவனுடைய இறுதி நேரம் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இந்த உலகத்தில் இஸ்லாத்துக்குள் வந்து குமிந்த அத்துணை சஹாபாக்களும் இஸ்லாத்தில் பிறந்தவர்கள் அப்படி அல்ல. அவர்களுடைய பரம்பரையாக பாட்டன் பூட்டனாக அல்லாஹுவை வணங்கி கொண்டு காபாவை அப்படியே ஆண்டு கொண்டு இருந்த பரம்பரையில் வந்து பிறந்தவர்கள் அல்ல. அல்லாஹுவை மறுத்த, கண் முன்னே கடவுளை செய்து கையெடுத்து கும்பிட்ட எத்தனையோ பேர்கள் தான் பிற்காலத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகி அதன் பிறகு இஸ்லாத்துக்குள் வந்து மரணிக்கிற போது இந்த மண்ணுக்கு மேலே முத்துக்களாக மரணித்து போன வரலாறை நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால பிறப்புல ஒன்றும் எங்களுக்கு பெருமை கிடையாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டில் அவன் இறக்கிற அந்த நிமிடம்தான் மிக பிரதானம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு வரலாற்று செய்தி நடக்கிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் ஒட்டகத்திலே இருந்து வாகனத்திலே இருந்து கொண்டு அவர் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே இருக்கிறார். அந்த நேரத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு இருக்கிற போது அந்த நேரத்தில் அவருடைய வாகனத்திலே இருந்து கீழே விழுகிறார். கீழே விழுந்தவுடன் வாகனம் அவரை ஏறி மிரிக்கிறது. ஃபவகஸத்துஹு, கீழே விழுகிறார், வாகனம் அப்படியே ஏறி மிரிக்கிறது. ஏறி மிரிச்சவுடன் அந்த இடத்திலே மௌத்தாகிறார். சஹாபாக்கள் ஓடி வாராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படித்தான் அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்தார், இஹ்ராத்துடைய ஆடையை கட்டி கொண்டிருந்தார், வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விட்டார், என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ், மௌத்தாகி விட்டார், என்ன செய்ய, எப்படி குளிப்பாட்ட, எப்படி கபன் செய்ய என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ஸிலுஹு பிமாஇன் வஸிதரின், அவரை நீங்கள் இளந்த இலையை கொண்டும் தண்ணீரை கொண்டும் நீங்கள் குளிப்பாட்டுங்கள். கஃபினு ஃபி ஸௌபைன், எந்த உடுப்பில் அவர் மரணித்தாரோ அந்த இஹ்ராமுடைய உடுப்பிலே அவரை கபன் செய்யுங்கள். வலா துஹம்மிரு ரஸஹு, அவருடைய தலையை நீங்கள் மறைக்க வேண்டாம். வலா துஹன்னிதுஹு, அவருக்கு நீங்கள் மனம் பூச வேண்டாம். ஃபைன்னஹு யுபாஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன், அவர் நாள மறுமையில் அல்லாஹு தஆலா கபர்ல இருந்து எழுப்புகிற போது முலப்பியன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த தல்பியாவோடு அவர் வருவார். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே,
ஒரு மனுஷனுடைய கடைசி நேரம் இருக்கிறது. அதுதான் ரசூலுல்லா சொன்னாங்க, ஒரு மனுஷன் காலையில மூமினாக இருப்பான், மாலையில காபிராகிடுவான். நாங்க ரசூலுல்லா சாசூர், ஒரு மனுஷன் அமல் செய்து 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 அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு ஜான் அளவு இருக்கும், அவனுடைய ஏடு முந்திடும், அவன் நரகவாதியாக மௌத்தாகிடுவான். ஒரு மனிதன் பாவம் செய்து 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 அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு ஜான் ஒரு முழம் இருக்கும், அவனுடைய ஏடு முந்திடும், அவன் இந்த உலகத்தில் சுவர்க்கவாதியாக மரணித்து விடுவான். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகளில் மிக பிரதானமான பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக்கி விடுவாயாக. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டாங்க. ஏன் ரசூலா பாவம் செஞ்சாரா, இல்ல ரசூலா வட்டிக்கு கொடுத்தாரா, இல்ல ரசூலுல்லா ஷிர்க்கு செய்யுங்கன்னு சொன்னாரா, இல்ல இப்ப இருக்கிற மௌலைமார் மாதிரி இந்த பித்அத்துக்கு சோரம் போனாரா, இல்ல சமூகத்தை சமாளிச்சு கொண்டு வாழ்ந்தாரா, இல்ல எல்லாரும் செய்கிறது சரிதான் அப்படி என்று ரசூலுல்லா அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தஅவா களத்தை மாத்தி கொண்டா? கிடையாதே தோழர்களே. அல்லாஹ்வை உறுதியாக சொல்லிக்கொண்டு இறைவன் எனக்கு வகி இறக்குகிறான் என்ற அந்த வகித்துவத்தை, அந்த நுபுவத்தை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் எந்த இடத்திலும் அவர் பிசகாமல் இறைவனை சரியாக வழிபட்டு கொண்டு இபாதத் செய்து கொண்டு இறைவனுடைய பக்கம் அழைப்பு விடுத்து கொண்டு அத்துணை வேலைகளையும் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ரசூலுல்லாஹ். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான் தானே, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றான். ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத், அவருடைய வணக்க வழிபாடுகள். நீங்க இன்னும் ஒரு பக்கம் மறுபக்கம் பாருங்களேன், ரசூலுல்லாஹ்வை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதுக்காக சோதிக்கப்படுவான், யாரால சோதிக்கப்படுவான், எதால சோதிக்கப்படுவான், எப்ப சோதிக்கப்படுவான், என்ன கஷ்டப்படுவான், என்ன துன்பப்படுவான், ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன் அல்ல, ஒவ்வொரு மனிதனும் படுகிற துன்பத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில தூக்கி போட்டு பாருங்க. அவ்வளவு துன்பத்தை ரசூலுல்லாஹ் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு வாப்பா பிள்ளைய இழந்து எப்படி வாழ்வாரோ அதை ரசூலுல்லாஹ் அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு கணவர் மனைவியை இழந்து எப்படி வாழ்வாரோ அதை ரசூலுல்லாஹ் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன்ட்ட சொத்து இருந்து அந்த சொத்து இல்லாமல் போனா அவன் பின்னால சாப்பிட்றதுக்கு, உடுக்கிறதுக்கு, வாழ்றதுக்கு அவன் எப்படி கஷ்டப்படுவானோ அதை ரசூலுல்லாஹ் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு சொத்துமை இல்லாம 25 வயதுல தான் அனாதையாக பிறந்து ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு பின்னால கல்யாணம் முடிச்சு சொத்து வந்ததற்கு பிறகு ஒரு மனுஷன் எப்படி வாழ்வானோ அதை ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. என்னத்தில் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் மனுஷர்கள் எல்லாம் படுகிற வேதனைகளையும் சோதனைகளையும் ரசூலுல்லாஹ் வித்தியாசப்படுத்தி பாருங்க. நீங்க ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் தகுதிதான். ஒரு மனுஷன் மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து ஒரு ஊர் தலைவராக இருந்து ஒரு ஊரை விட்டு துரத்தப்பட்டு ஒரு வாப்பாவாக இருந்து வேட்டியை கலட்டி கொடுத்து தண்ட மகளை இப்படி குளிப்பாட்டுங்க என்று சொல்லி தனக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் தான் உசுரோடு இருக்கிற போது அவர் உலகத்தில் தொழுகை நடத்தி அந்த பிள்ளைகளை அடக்கம் செய்து ஒரே ஒரு பிள்ளை ஃபாத்திமா அவர்களை தவிர ஒரு பிள்ளைக்கு வாப்பாவாக இருந்து ஒரு சமூகத்துக்கு தலைவராக இருந்து ஒரு கடனாளியாக இருந்து ஒரு முதலாளியாக இருந்து ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்து ஒரு ஆட்சி செய்கிறவராக இருந்து என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் விதிவிலக்கு சொல்லுங்க? ஒன்றுமே இல்லை தோழர்களே. எல்லா சோதனைகளுக்கும் அவர் மிக தகுதியானவர். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீன். நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நமக்கெல்லாம் கன்ஃபார்ம் நம்ம மௌத்தாக்குள்ள களிமாவோட தான் மௌத்தாகிறோம். ஏன்டா நம்ம எப்பயும் களிமாவோட பயணிக்கிறாக்கள் தானே. நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு சுபகு தொழுவிட்டோம், இன்றைக்கு லுகர் தொழுவிட்டோம், இன்றைக்கு நாங்கள் நேரத்தோட வேலை வெட்டிகளை செய்கிறோம், நாங்கள் மௌத்தாகினா எப்படியும் சரியாக தான் மௌத்தாகுவோம் என்ற ஒரு மனப்பக்குவம் தான் எங்கள்கிட்ட இருக்கிறதே தவிர மனப்பயம் கிடையாது. இந்த உலகத்தில் புகாரியில் 3700வது ஹதீதாக புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு வரலாற்று செய்தி. இந்த உமர்லாவுடைய கடைசி நேரம் சம்பந்தமாக நீங்கள் படிக்கணும் என்றால் இந்த 3700வது ஹதீதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க.
சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆட்சியாளராக இருந்து இந்த உலகத்தில் மரணிக்கிற நேரம் எவ்வளவு பிரதானமான ஒரு நேரமாக அவருடைய நேரம் இருந்திருக்குன்னு பாருங்க. அவர் இந்த உலகத்தில் மௌத்தாகிறதுக்கு 4 நாள் அவர் சிந்தனைகள் எல்லாம் இந்த ஈராக்கில் உள்ள ஒரு இடத்துல வாழுகின்ற விதவைகள் அனாதைகளை பற்றி தான் இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் இருப்பேனாக இருந்தால் இந்த ஈராக்கில் உள்ள இன்ன இடத்தில் வாழுகிற அனாதைகளையும் விதவைகளையும் நல்ல முறையில் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்து விட்டுத்தான் நான் இருப்பேன். ஆனால் அமைச்சு கொடுக்க கிடைக்கல. அதுக்கடையெல்லாம் குத்தி கொண்டுட்டானுங்களே, இந்த குற உசுராக இருக்கிற நேரம், மௌத்தாகிற தருணம் குற உசுராக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவரை தூக்கி அவர் எப்பையும் சுபகுல ஒன்று சூரத்துல் யூசுப் ஓதுவாராம் அல்லது சூரத்துல் நஹ்ல் ஓதுவாராம். சுப்ஹானல்லாஹ், ஒன்று சூரத்துல் யூசுப் ஓதுவாராம் அல்லது சூரத்துல் நஹ்ல் ஓதுவாராம் முதலாவது ரக்காத்தில். ஏன் ஓதுவார் என்றால், இந்த மக்கள் சுபகுக்கு முதலாவது ரக்காத்தில் வந்து சேர்த்து கொள்ளட்டுமே, அதுக்காக வேண்டிய பெரிய சூறாவை ஓதுவாங்களாம். ஏன்னா பின்னால வாரவங்க இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்ளணும் என்ற நல்ல எண்ணத்தில் உமர் அவர்கள் பெரிய சூறாவை ஓதுவாங்களாம். அவர் குத்தியதற்கு பிறகுதான் ஒரு சஹாபி முன்னால போய் சுருக்கமா தொழுகையை நடத்துறாரு. இந்த நேரத்தில் தான் மௌத்தாகிற தருணத்தில் மதீனாவுல உள்ள இளைஞர்கள் கொஞ்சம் பேரு உமர்லாம் பார்க்க வராங்க. மௌத்துடைய தருணம் பார்க்க வராங்க. எப்படி இறுதி நிமிடம் பாருங்க. பார்க்க வர நேரம் ஆறுதல் சொல்றாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நெருக்கமாக இருந்தீங்க, அன்புக்குரிய மனிதராக இருந்தீங்க, நல்ல முறையில் ஆட்சி செய்தீங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு நல்ல முறையில் நடந்து கொண்டீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இப்பயும் நீங்க ஷஹீதாக போறீங்க. அந்த நேரம் எந்த அளவு கஷ்டமான ஒரு நேரம்டா, சில சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க இந்த நிமிடம் உமர்லாவுக்கு மௌத்தாகிடுவாங்க. சில சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க இல்ல மௌத்தாக மாட்டாங்க. சஹாபாக்களுக்குள்ளே ரெண்டா பேசிக்கொள்றாங்க. அப்ப சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஈத்தம்பழத்தை ஜூஸ் அடிச்சு அந்த காயம் எவ்வளவு தூரம் இருக்குது என்பதை பார்க்கறதுக்காக உமர்லாவுடைய வாயில கொண்டு போய் ஈத்தம்பழ ஜூஸை ஊத்துவாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த காபிர் குத்தின குத்துவ குடலெல்லாம் கிழிஞ்சு போற அளவுக்கு குத்தி இருந்தான். ஜூஸை வாயில ஊத்துற நேரம் அவர் காயம் அப்படியே காயத்தால கீழால ஓடுது. வாயில ஊத்துறாங்க, அப்படியே பல பக்கங்களால குத்துறான். கிட்டத்தட்ட அவன் 13 பேரை குத்தி இருந்தான். அன்றைக்கு மட்டும் அவன் 13 பேர்களை குத்தி இருந்தான். அந்த 13 பேர்களில் 7 பேர் மௌத்தாயிட்டாங்க. மிச்சாக்கள் தான் ஹயாத்தோடு இருந்தாங்க, காயத்தோடு இருந்தாங்க. அவன் வார ஆக்களை எல்லாம் குத்தி 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 அப்படியே ஓடினான். ஒரு மனிதர் என்ன செய்யறார், ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா, தந்த தலையில உள்ள ஒரு பெரிய ஒரு தொப்பி மாதிரி ஒன்றை தூக்கி போடுறார். அவன் பயந்துட்டான், நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து தண்ட கழுத்தை அறுத்துட்டு அவன் செத்துட்டான். குத்திட்டு ஓடினவன் தண்ட கழுத்தையே அறுத்து நம்மளை பிடிச்சிருவாங்க என்ற பயத்தில் அப்படியே அந்த இடத்துல என்ன செய்யறான், தன்னை தானே தற்கொலை செய்து கழுத்துல கத்தியால் அறுத்து கொண்டு செத்து போறான். அப்படிப்பட்ட குத்துக்களை எல்லாம் வாங்கி குற்றுயிராக உமர்ல அவர்கள் இருக்கிற நேரம் ஈத்தம்பழ ஜூஸ் அடிச்சு கொண்டு போய் ஊத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், வாய்க்குள்ள ஊத்தின அந்த ஜூஸ் குடல் வழியாக வெளியேறிச்சு தோழர்களே. அப்ப சஹாபாக்களுக்கு இது ரத்தமா ஜூஸ் ஆண்டு விளங்கல்ல. ஈத்தம்பழமும் மெரூன் கலர், ரத்தமும் மெரூன் கலர், கிட்டத்தட்ட ப்ரௌன் கலர். இதுல எது ரத்தம் எது ஜூஸ் விளங்கல்ல. சஹாபாக்கள் என்ன செய்யற, எது வருகுதுன்னு தெரியலையே. குடல் குத்துப்பட்டுட்டா ஹயாத்தோடு இருப்பாங்களா, மௌத்தாயிடுவாங்களா, ஜனாதிபதி தெரியலையே அப்படி என்று சொல்லி திரும்ப பாலை எடுத்து வாயில ஊத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ் தோழர்களே, வாயில ஊத்தின அந்த பால் வயிறுல உள்ள காயத்தின் அப்படியே வலிகளால் அப்படியே ஓடி போகுது. சஹாபாக்கள் முடிவெடுத்துட்டாங்க, இதுக்கு பிறகு மிச்ச நாள் நீண்ட நாள் உலகத்தில் உமர் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட மரண தருவாயில இருக்கிற போது அன்சாரிகளை சேர்ந்த சில இளைஞர்கள் வந்து ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. போற நேரம்
உமர்ல அவர்கள் பார்க்குறாங்க அந்த இளைஞனை, ஆறுதல் சொன்ன இளைஞனை பார்க்குறாங்க. மௌத்துடைய தருணம் தோழர்களே, குற்றுயிரோடு இருக்கிறார். ஜூஸ் ஊத்த ஊத்த அப்படியே காயத்தால் வடிஞ்சு ஓடுகிற தருணம். அந்த நேரத்தில் அந்த இளைஞனை பார்க்குறாரு. இளைஞன் அப்படியே புத்திமதி சொல்லிட்டு போற, ஆறுதல் சொல்லிட்டு போறான். அப்போ சொன்னாங்க, உமர் கூப்பிடுங்க, அவரை எனக்கு அட்வைஸ் பண்ணினாரு, ஆறுதல் அவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் இளைஞனை கூப்பிட்ட உடனே இளைஞன்ட்ட சொன்னாங்க, இளைஞனே தோழனே, நீங்க ஆடையை உயர்த்திக்கங்க, நாங்க உங்களோட ஆடை கரண்டைக்கு கீழே இருக்குது, கொஞ்சம் உசத்தி உடுத்துக்கங்க. நாங்க ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் நான் பிரிகிற நேரம், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நரகவாதியுடைய அடையாளத்தோடு காண்றத கூட தண்ட மரணத்தை மறந்து, தண்ட வேதனையை மறந்து, மற்றவங்களும் நல்லா வாழணும் என்ற ஒரு நினைப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. இந்த தருணத்தில் தான் மகன் இருக்கிறார், அப்துல் ரஹ்மான் இருக்கிறார். அப்போ கூப்பிடுறாங்க உமர்லாம், மௌத்துடைய தருணம். அப்துல் ரஹ்மான் இங்க வாங்க, இங்க வாங்க, அப்துல்லா இங்க வாங்க. அப்துல்லா உமர்லாவுடைய மகனை கூப்பிடுறாரு, இங்க வாங்க, நீங்க போங்க, மௌத்தாக போறாரு, நீங்க போங்க, ஆயிஷா நாய் கிட்ட போய் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயுடைய வீட்டில் 2 பேரு கபரு இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரு, இன்னும் ஒன்று அபூபக்கருடைய கபரு. நீங்க போங்க, ஆயிஷா அம்மா கிட்ட போங்க, நான் இப்படி கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்க. நீங்க போய் சொல்லுங்க, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. மகனே, நீங்கள் சலாம் சொல்லுகிற நேரம் சொல்ல வேண்டும், உமர் சொன்னார், உங்களோட வாப்பா சொன்னார் என்று சொல்லுங்கள். அமீருல் முஃமினீன் என்று சொல்லாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அமீருல் முஃமினீன் என்று சொல்லாதங்க. பள்ளி தலைவர் என்று சொல்லுடா, பள்ளிட செயலாளர் என்று சொல்லுடா, பார்லமெண்ட் உறுப்பினர் என்று சொல்லுடா, இந்த கட்சியுடைய அமைப்பாளர் என்று சொல்லு. இதெல்லாம் கிடையாது. சொல்லுங்கள், அமீருல் முஃமினீன் அல்ல, என்ற வாப்பா உமர் சொன்னாரு. அந்த இடத்தில் 2 பேருடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு இடம் பாக்கியாக இருக்குது. அந்த இடத்துல நீங்க தான் அடக்கம் செய்யப்படுவீங்க என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் அனுமதி தந்தால் எங்கட வாப்பாவை அந்த இடத்துல நான் அடக்கிறதுக்கு எங்க வாப்பா அனுமதி கேட்கிறார். அமீருல் முஃமினாக அல்ல, என்ற வாப்பாவாக ஒரு உமராக நின்று கேட்கிறார். உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. மௌத்தாகிற தருணம் கூட தான் மௌத்தாகினாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருக்கணும், அபூபக்கருக்கு பக்கத்தில் இருக்கணும் என்ற முடிவுகளும் அப்படி இருக்கணும் என்று இந்த உலகத்தில் யோசித்தவங்க அவங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கிற காலம் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் போனேன், எனக்கு பின்னால் அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார், நான் போனேன், நான் வந்தேன், எனக்கு பின்னால் அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்படியே அடிக்கடி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் வாழ்ந்த மாதிரியே அவங்களோட மரணமும் அமைஞ்சு போச்சே தோழர்களே, அவங்களோட கடைசியும் அமைஞ்சு போச்சே. அப்ப கேட்கிறார், அந்த இடத்துல நான் அடக்கப்படணும் என்று. மகனே நீ கேளு. போய் கேட்கிறாங்க. ஆயிஷா நாய் இந்த உமர் அவர்களை குத்தி போட்டாங்க என்ற செய்தியை கேள்விப்பட்டு கதவு நிலையில கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ போய் கேட்டவுடன் ஆயிஷா நாய் சொன்னாங்க, அந்த இடம் எனக்குண்டு தான் நான் வச்சிருந்தேன். அவங்கெல்லாம் மௌத்துக்கு பயப்பட்டவங்க அல்ல, விளைஞ்சானே. அவங்களெல்லாம் மௌத்தை எதிர்பார்த்து தண்ட கபரை எதிர்பார்த்து கபந்துணியை தயார் பண்ணி கொண்டு இன்றைக்கு வருமா, நாளைக்கு வருமா, நாளை மௌத்தா, நாளை மறுதினம் மௌத்தா, அதைத்தான் இந்த தெரியுமே, பிறக்கக்குள்ளேயே மௌத்து என்று உறுதியே. நோய்தான் ஒரு காரணம் இல்லையே, ஆரோக்கியமா இருக்கக்குள்ள கூட மௌத்தாகிடுவோமே, அது அவங்களுக்கு தெரியும். யதார்த்தமான வாழ்வை புரிந்திருந்தாங்க, ஆனா நல்லா மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் சஹாபாக்கள், அதான் சஹாபிய பெண்கள். அதனால போய் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி அந்த இடத்துல நான் அடக்கப்படணும் என்று தான் ஆசை, ஆனா உமர்ல அவர்கள் கேட்கறதால கொடுத்துடுங்க. இந்த நேரம் உமர்ல அப்படியே ஒரு கணச்சு சாஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்துல்லா வாராரு, ஆக்கள் சொல்றாங்க அப்துல்லா வாரார் அப்படின்னு. இறுதி நேரம் வாராரு, வார நேரம் அந்த இடத்துல ஆக்கள் சொல்றாங்க அப்துல்லா வாராரு அப்படின்னு சொல்றாங்க. அவ உமர்ல சொன்னாங்க, என்ன கொஞ்சம் தூக்கி அப்படியே உட்கார வைங்க, அப்படியே தூக்கி உட்கார வைங்க அப்படின்னாங்க. தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அவ கேட்கிறாரு உமர்ல, என்ன போய் கேட்டீங்களா, என்ன சொன்னாங்க? மௌத்தாகிற அந்த தருணத்திலே அதான் கவலை. என்ன சொன்னாங்க? வாப்பா அவங்களுக்குண்டு தான் அந்த இடம் வச்சிருந்தாங்களாம், நீங்க கேட்கறதால உங்களுக்கு அந்த இடத்தை அனுமதி தாராங்களாம். ஓ அப்படியா, சரி. அப்பதான் கடைசி நேரத்தில் சொல்றார், மகனே நான் மௌத்தாகிட்டேன் என்றால் என்னை குளிப்பாட்டி என்னை கபன் செய்து ஒரே அடியாக எடுத்து கொண்டு போய் ஆயிஷா அம்மாவுடைய அறைக்குள் என்னை அடக்கி விட வேண்டாம், என்னை அப்படியே தூக்கிட்டு போய் என்னை அவட அறைக்கு முன்னால வைங்க, கொஞ்ச நேரம் வெளியில வைங்க.
அதுக்கு பிறகு மகனே நீங்க போங்க, போய் திரும்ப கேளுங்க, அம்மா அந்த இடத்துல வாப்பாவை அடக்கட்டுமான்னு கேளுங்க. வாப்பாவை அடக்குங்கன்னு சொன்னா என்னை கொண்டு போய் அடக்குங்கள், வேணா அப்படி என்று சொன்னால் மகனே என்னுடைய உடம்பை எல்லாரும் அடக்கப்படுகிற பொது மைதானத்தில் அடக்கிடுங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த புனிதர்கள் எல்லாம் தண்டை இறுதி நிமிடம், தண்டை இறுதி இடம், தண்டை இறுதி வாழ்க்கை எப்படி அமையோடும் என்பதையெல்லாம் இந்த உலகத்தில் அப்படியே நினைச்சு வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய மாமேதை, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு மாமேதை. இவர் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்பாராம், அடிக்கடி அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்பார். என்ன துவாண்டா? அல்லாஹும்ம அக்ஃபி அலைஹிம் மௌத்தி வலௌ ஸஅத்தம் மினன் நஹார். யா அல்லாஹ் என்ற மௌத்த பகல்ல ஆக்கிடு, என்ற மௌத்த பகல்ல ஆக்கிடு, என்ற மௌத்த நீ மறைச்சிடு, யாருக்கும் காட்டிடாத. இவர மனைவி ஃபாத்திமா சொல்றாங்க, அடிக்கடி இந்த துவாவை தான் கேட்பார் இவர். அப்ப இந்த துவாவுடைய அர்த்தம் எங்களுக்கு புரியல. மௌத்தாகிற தருணம், கடைசி நிமிடம், ஒரு அறைக்குள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அப்படியே வளர்த்தாட்டப்பட்டிருக்கிறார். மௌத்தாகிற தருணம், கடைசி நிமிடம். அந்த நேரத்தில் மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க. இருக்கிற நேரம் மனைவியை பார்த்து சொல்றாரு, நீங்க கொஞ்சம் என்னை விட்டு போறீங்களா, கொஞ்சம் தூரமாகறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மனைவி சொல்றா, சரி மாப்பிள்ள தானே, சரி நான் போறேன் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல போறான். போற நேரம் அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார், குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவ சொல்றா, நான் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டேன், போன அப்புறம் நான் காது கொடுத்து கேட்டேன் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். சரி குர்ஆன் தானே ஓதுறார் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுற சத்தம் நின்றுட்டு, என்னடா குர்ஆன் ஓதுற சத்தம் நின்றுட்டே அப்படின்னு கவலையோட காதை கொடுத்து கேட்டேன். துவா கேட்டு கொண்டிருந்தார். சரி துவா தானே கேட்கிறார் அப்படி என்று நான் சந்தோஷப்பட்டு நிற்கிற நேரம் துவா ஓதுற சத்தம் முடிஞ்சிட்டு ஓடி போய் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், ஒரு கையை தூக்கி வாயை மூடிக்கொண்டு இன்னும் ஒரு கையை தூக்கி கண்ணை பொத்தி கொண்டு மௌத்தாக இருந்தார். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அவர் அடிக்கடி ஒரு துவா கேட்பாரே, அல்லாஹும்ம அக்ஃபி அலைஹி மௌத்தி வலௌ ஸஅத்தம் மினன் நஹார். யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை பகலுடைய நேரத்தில் ஆக்கிடு, யாருக்குமே தெரியாம என்ற மௌத்தை மறைச்சிடு என்று அவர் பிரார்த்தனை செய்த அந்த பிரதிபலன் மௌத்துடைய நேரத்தில் வாயை அவரே மூடிக்கொண்டு கண்ணையும் அவரே பொத்திக்கொண்டு இந்த உலகத்தில் அவர் மரணித்து போயிருந்ததை நான் கண்டேன் என்னாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு சந்தோஷமான ஒரு இறுதி நேரம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஜனாசாவை பார்த்து சொல்றோம், அவர் சிரிச்ச மாதிரி இருந்தாரு, அவர் என்னமோ அழுத மாதிரி இருந்தாரு, வாய ஆவுண்ட மாதிரி இருந்தாரு, கண்ணு மேலே இருந்துச்சு, ஒரு ஜாதி வாக்கில் இருந்தார், இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். ஹுஸ்னுல் ஹாத்திமா சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சலஃப் அறிஞர்கள் சொல்றாங்க, அது வேற. ஆனா நம்மளாக முடிவு செய்து சில அடையாளங்களை சொல்றது என்பது வேறு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மட வாழ்க்கையில நம்மட இறுதி நிமிடங்கள் நிம்மதியானதாக இருக்கணும். இந்த உலகத்தில் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் மௌத்துடைய தருணம் அப்படியே இருக்கிறார். இருக்கிற நேரம் மகன் பக்கத்தில் இருக்கிறாரு. அம்ர் இப்னு ஆஸ் அழுகிறாங்க மகன் பக்கத்தில். நீங்க நிறைய நபித்தோர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா மகன் தான் பக்கத்தில் இருப்பாரு, அல்லது மனைவி பக்கத்தில் இருப்பாங்க, உறவுக்காரர் பக்கத்தில் இருப்பாங்க. இன்றைக்கு நம்மட ஜனாசாவை பார்த்தா மொளைய கூட்டிட்டு வா, மொளைய கூட்டிட்டு வா, என்னன்னு பாரு, கண்ணு துறக்குறாரு இல்ல, என்ன மௌத்தாயிட்டாரான்னு கேளு, டாக்டரை கூட்டிட்டு வா. இதுதான் நம்மட நிலைமை. அன்றைக்கு மரணித்து போன அவர்களுடைய இறுதி நிமிடங்களை எல்லாம் பார்த்தால் பக்கத்தில் மகன் இருப்பார். ஏன்னா மகனுக்கு எல்லாம் தெரியுமுங்க, அவருக்கு குளிப்பாட்ட தெரியும், அவருக்கு ஜனாசா மௌத்தா ஹயாத்தாண்டு பார்க்க தெரியும், வாப்பாட கடனை சொல்லுவாங்க. உமர் சொன்னாங்களே, மகனே எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, நீ பாரு என்ற சொத்து போதுமாண்டு பாரு, போதாட்டி இன்னார்ட்ட போய் கடன் வாங்க குடும்பத்திட்ட, அதுவும் போதாட்டி குறைச்சு குளத்துட்ட போ, என்ற கடனை எல்லாம் நீ பொறுப்பு நின்று அடைச்சிடு, வசியத்து பண்ணிட்டு மௌத்தாயினாங்க தோழர்களே. ஜாபிர் இப்னு அப்துல்லா மௌத்தாகிற நேரம் மகனை சொல்லிட்டு மௌத்தாயினாரே, மகன் எனக்கு 9 பொம்பளை பிள்ளைகள்ரா வாப்பா,
ஒன்றுமே இல்லை, நிறைய கடன் இருக்குது, நீதான் ஒரே ஒரு மகனே, இந்த கடனை எல்லாம் அடைச்சு பக்கத்தில் இருந்தாரு. மனசு கேட்காம வாப்பாவை இன்னொரு ஆளையும் சேர்த்து அடக்கிய போதும் அதையடுத்து வேறாக வாப்பாவை இன்னொரு ஆளையும் ஒரே கபரில் இருப்பது தனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்பதை அறிந்து கொண்டு கபரை தோண்டி வேறாக அடக்கினாரு. இன்றைக்கு இருக்கிற மக்களை பாருங்க நீங்க, வாப்பா மௌத்தாயினா மூளை வரோடும், குளிப்பாட்ட மூளை வரோடும், வாப்பா மௌத்தாயினா கண்ணை மூட மூளை வரோடும், வாப்பா மௌத்தாயினா கவன் செய்ய மூளை வரோடும், வாப்பா மௌத்தாயினா மூளை வரோடும், வாப்பா மௌத்தாயினா மகனுக்கு குளிப்பாட்ட தெரியாங்க. கேவலம் இல்லையா இது? அடே, நீ பெத்த பிள்ளை, நீ படிக்க வச்ச பிள்ளை, நீ டாக்டர் ஆக்கின பிள்ளை, நீங்க இன்ஜினியர் ஆக்கின பிள்ளை, அந்த பிள்ளைக்கு மார்க்கம் இல்லாம இந்த உலகத்துடைய படிப்பை கொடுத்துருக்கிறீங்களே, நீங்க மௌத்தாகின தருணத்தில் உங்களை தூக்கி உங்களை சுத்தம் பண்ணி உங்களுக்கு கவன் செய்து உங்களோட கண்ணை மூடி உங்களோட காதுல பக்கத்தில் இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல சொல்ல அதை நீங்க கேட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் மௌத்தாகி போகிற ஒரு சந்தோஷமான வாப்பாவாக இன்றைக்கு நம்ம இல்லைண்டா அது எவ்வளவு கைசத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊர்ல ஒரு ஆள் இருப்பார், அவர் மட்டும்தான் குளிப்பாட்டுறார். ஊர்ல ஒரு ஆள் இருப்பார், அவர் மட்டும்தான், அவர் இல்லாட்டி ஜனாசா டைம் மாத்திருவாங்க. அங்க ஒரு ஜனாசாவை அவர் அங்க குளிப்பாட்டி இருக்கிறாரு. இது அசருக்கு பிறகுதான் அடக்கலாம். சுபஹானல்லாஹ். பாப்பாவை குளிப்பாட்டுறதுக்கு மகனுக்கு தெரியாங்க. நான் கேட்கிறேன், என்ன பிள்ளைன்னு கேட்கிறேன். உண்ட வாப்பாட குறை, உண்ட வாப்பாட அசிங்கம், உண்ட வாப்பாட நாத்தம், உண்ட வாப்பாட வாசம், உண்ட வாப்பாட முகம், உண்ட வாப்பாட உடம்பு உன்னால கழுக முடியாதா? உன்னால துப்புரவு செய்ய முடியாதா? உன்னால கவன் செய்ய முடியாதா? உன்ன மாதிரி யாராவது உண்ட வாப்பாவை அள்ளுவாங்களா, அலைவாங்களா, முத்தமிடுவாங்களா, கட்டி அணைப்பாங்களா, கவன் செய்வாங்களா? ஆனா இத்துணைக்கு அவர் டாக்டர், அவர் லோயரு, அவர் இன்ஜினியரு, அவர் ஊரு தலைவர். அல்லாஹ் அக்பர். கொண்டு போய் குப்பையில போடுங்க தோழர்களே. என் வாப்பாவை நான் குளிப்பாட்டோடும், என் உம்மாவுக்கு நான் கவன் வாங்கி கொடுக்கணும். இந்த ஆசை பிள்ளைகள்கிட்ட இல்லை. ஏன் இல்லை தெரியல. அதுக்கு எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு டீம் இருக்கும், ஒரு குழு இருக்கும், அவங்க தான் வாரது, அவங்க தான் குளிப்பாடுறது, அவங்க தான் தூக்குறது. சில பிள்ளைகளுக்கு கபருக்குள்ள கூட இறங்க பயம், கால் நடுக்குது. வாப்பாவை கொண்டு போய் கபரில் வைக்கிறதுக்கு இயலாத பிள்ளையே என்ன பிள்ளைகள் தோழர்களே. அன்றைக்கு இருந்த நிறைய நபித்தோழர்களை பார்த்தா பிள்ளைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் மௌத்தாகிடாங்க, பிள்ளைகிட்ட வசியத்து பண்ணிவிட்டு தான் மௌத்தாயினாங்க. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் தான் இதய சுக்தியோடு, நிறைய கவலைகளோடு, மன திருப்தியோடு வாப்பா கிட்ட துவா கேட்கறதுக்கு மிக தகுதியான பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நானும் நீங்களும் நம்மட பிள்ளைகள் நம்மட இறுதி நிமிடங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு நமக்கு தேவையான மறுமையுடைய காரியங்களையும் உலக காரியங்களையும் கவனிக்குகின்ற நல்ல பிள்ளைகளாகவும் ஆக்கணும். நம்மட இறுதி நிமிடங்களும் இந்த உலகத்தில் நல்ல நிமிடங்களாக இருக்கணும். அதுதான் நமக்கு பிரதானமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல நிமிடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஜும்ஆ 8வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். நபியே சொல்லுங்கள், மௌத்தை கண்டு நீங்க எங்க விரண்டோடுறீங்க, நீங்க விரண்டோடினாலும் ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், அந்த மௌத் உங்களை சந்திக்கும். அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்க. நீங்க எங்க விரண்டோடுறீங்க, நீங்க விரண்டோடினாலும் அந்த மௌத் உங்களை சந்திக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் வாக்கியா 83, 84, 85வது வசனங்கள், கடைசி வசனம் அவ்வளவத்தையும் படிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா அழகான செய்தியை சொல்றான். உங்களுக்கு மௌத்து வந்துட்டும் என்றால் அந்த நேரத்தில் நீங்க நம்மட வானவர்களை பார்ப்பீர்கள். மௌத்துடைய நேரத்தில் மலக்குல் மௌத்தை நம்ம பார்ப்போம். அந்த நேரத்தில் உங்களுக்கு விளங்கும், எல்லாரும் பக்கத்தில் இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு விளங்கும், அந்த வானவர் விளங்கும். அந்த நேரத்தில் நான் தான் உங்களுக்கு பக்கத்தில் இருப்போம் என்று சொல்றான் அல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான இடங்களில் இந்த இறுதி நிமிடங்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இப்போ நம்மளோட கடமை என்னன்னு கேட்டால், சில ஊர்களில்
சில ஏழைகள் இருக்கிறாங்க, சில எளியவர்கள் இருக்கிறாங்க, சில வயோதிபர்கள் இருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்களுக்கு அவங்களோட கபன் துணியை கூட வாங்கிக் கொள்ள வாங்கிக் கொள்ள முடியாமல் வறுமையோடு வாழுகின்ற நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக நான் கண்ணால் கண்ட ஒரு செய்தியை சொல்லட்டுமா? ஒரு வலிமாவுக்கு போயிருந்தேன். ஒரு 10-12 வயசு நிரம்பிய ஒரு சின்ன பிள்ளை. நான் சாப்பிட்ருக்கிறேன், நீ கதை சொல்கிறேன்னு பார்க்காதங்க, அல்லாஹ் மீது ஆணையாக சாப்பிட்ருக்கிறேன். ஒரு சொபிம்பகோடு அந்த பிள்ளை மிஞ்சின சோத்தையெல்லாம் கொட்டுறாரு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இந்த கோழிக்கு அல்லது வேற ஏதாவதுக்கு கொட்டுறானாய்க்கும் பிள்ளை அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், ஏன் வாப்பா இந்த சோத்தை எடுக்கிறீங்க, என்னத்துக்கு கோழிக்காண்டு கேட்டேன். இல்லை, 12-13 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை என்ன சொன்னான் தெரியுமா? எங்களோட உம்மாவுக்கும் அவ்வளோ வீண்டாங்க, இந்த காலத்திலும் அப்படி வாழ்கிறார்களா என்று யோசிக்க தோன்றுது. அவன் பக்கத்தில் சொல்லிட்டு கேட்ட பிள்ளை, அந்த மிஞ்சின கறியையும் தாங்க, ஒரு கோழி துண்டு இல்லையா எங்களோட உம்மாவுக்கு கொடுக்கன்னு கேட்டான். சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இன்னும் நம்மட காலங்களில் இப்படியான வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை, சில ஜனாசாவை கபன் செய்யறதுக்கு காசு இல்லை, சில இடத்துல காசு கொடுத்து தான் கபர் தோண்ட வெளியே நிலைமை, அதுக்கான பொருளாதார வசதி இல்லை. அல்லாஹு தாலா நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். நம்மட கபன் துணியை நம்ம வாங்குற அளவுக்கு அல்லாஹு தாலா நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். நம்மட பிள்ளைகள் நம்மளை கவலைப்பட்டு கை சேதப்பட்டு அடக்கிற அளவுக்கு நம்மட பிள்ளைகள் அல்லாஹு தாலா ஏதோ நல்ல பிள்ளைகளாக வச்சிருக்கிறான். இன்றைய ஹொத்துபாவுடைய வசூலும் இப்படி ஏழை எளியவர்களாக இருந்து இந்த கபன் துணிகள் வாங்கி கொள்ள வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய சில உறவுக்கான வசூல்களாகத்தான் இந்த ஜும்மாவுடைய வசூல் உங்களிடத்தில் இருந்து எடுபடுகிறது. தயவு செய்து நம்மட மரணம் எப்பையும் வரலாம். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ற, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்ல் அன் யஅதி அஹதுக்குமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். மௌத்துடைய தருணத்தில் மனுஷன் கேட்கிற ஒன்றே ஒன்று அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், தொழுகிறேன், சுஜூது செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், இதை எதையும் கேட்க மாட்டான். உம்ராக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு ஒன்றுமே இல்லை, யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்து, இருக்குகின்ற பொருளாதாரத்தை ஒண்ட பாதைகளை கொடுத்துட்டு உனக்கிட்ட வாரேன் யா அல்லான்னு கேட்பார். அல்லாஹ் அந்த முடிவை எனக்கும் உங்களுக்கும் தாரத்துக்கு முதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தது ஒரு நாளும் அல்லாஹு தாலா குறைத்தது கிடையாது. கொடுத்தவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு 1000 ரூபா கொடுத்தால் நாளைக்கு அது 5000ஆக 10,000ஆக பல மடங்காக அது கூடும் என்பதுதான் நானும் நீங்களும் நம்பிய ஈமானுடைய வெளிப்பாடு என்பதை புரிஞ்சு கொண்டு அப்படியான ஏழை எளியவர்களுக்கு, அவர்களுடைய கபன் துணிகளுக்கு, அவர்களுடைய வீட்டு செலவுகளுக்கு, அவர்களுடைய கபர்களுக்காக இன்றைய ஜும்மா வசூலிக்கப்படுகிறது. இல்லைன்னு மட்டும் பார்க்காதங்க, இருக்கிறதுல நிறைய கொடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மட மரணத்தை சிறந்த மரணமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பார். நம்மளையும் அல்லாஹ் பாபு சதக்கா என்று சொல்லுகின்ற அந்த வாசலுக்கு சொந்தக்காரனாக ஆக்குவார். இப்படி இந்த ஊர்களில் குளிப்பாற்ற அல்லது கபன் செய்கிற வேலைகள் தெரியாத நிறைய வீடுகள் இருக்குது. அப்படிப்பட்ட வீட்டில் ஒரு ஆள் 2 பேர் தான் ஊர்லயே இருக்கிறாங்க கபன் செய்யவும் குளிப்பாற்றத்துக்கும். அப்படியான குளிப்பாற்றுறது கபன் செய்கிறது சம்பந்தமாக நீங்களும் படிச்சு கொண்டு இந்த சமூக பணிகளை நீங்களும் ஒரு பங்காளராக ஆகணும் என்றால் இன்றைக்கு ஒரு ஃபோம் தருவாங்க. அந்த ஃபோமை எடுத்து நிரப்பி அதை படித்து ஏழை எளியவர்களுடைய விடயத்தில், கபன் செய்கிற விடயத்தில், குளிப்பாற்ற விஷயத்தில் நம்ம படிச்சு கொள்ளணும் என்று நீங்களும் ஆர்வம் உள்ள ஒரு மனிதராக இருந்தால் இன்றைக்கு ஒரு ஃபோம் இஷ்யூ பண்ணப்படும். அதை நிறைச்சி கொடுங்க. இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய எடுக்கிற வசூல் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுடைய மரண வீட்டுக்கான ஒரு வசூல். இதை நிர்வாகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். நீங்க எதுக்காக வேண்டியாவது ஒரு பேரை சொல்லி வசூல் செய்வீர்களாக இருந்தால் அதுக்கு மாத்திரம்தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். நீங்க இன்றைக்கு ஜனாசா வீட்டுக்கு என்று இந்த வசூல் எடுப்பீர்களாக இருந்தால் ஜனாசா வீடுகளுக்கு மாத்திரம்தான் இந்த வசூல் நீங்கள் செலவழிக்கப்பட வேண்டுமே தவிர அதை எடுத்துட்டு வேற வேலைகளுக்கு செய்வது என்பது உங்களுக்கு அனுமதி கிடையாது. என்ன நோக்கத்துக்காக வசூல் செய்கிறீர்களோ அந்த நோக்கத்தை தான் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் வசூல் தந்தவர்களுடைய அனுமதிகளோடு தான் சேரும். அதை நீங்கள் கையாள வேண்டும் என்பதையும் நிர்வாகத்துக்கு தாழ்மையாக சொல்லிக் கொள்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படிப்பட்ட நல்ல பணிகளில் பங்காளர்களாக இருந்து நானும் நீங்களும் மரணிக்கிற அந்த நிமிடம் நல்ல நிமிடமாக, நல்ல முடிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.